நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் ஜாமீன் கிடைச்சி வெளியே வர்றதுக்காக தான் உன்கிட்ட ஒரு நாள் காத்திருக்க சொன்னேன்க்கா. அதுக்கு எனக்கு உதவி பண்ணது பாஸ்கர் மாமா தான். அப்புறம் ஏன் துளசி அக்கா நீ இப்படி எல்லாம் பண்ண? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட பேசி அவரோட சம்மதம் வாங்கிட்டு போலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா அதுல நான் தோத்து போயிட்டேன். அவரு என்னோட அக்கௌண்ட்டுக்கு மொத்த பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இழப்பீட்டு தொகை யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களெல்லாம் வக்கீல் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாரு. அப்பாவுக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ண முடியாதப்போ அவரு சொல்றதை கேட்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. அந்த நேரத்துல அம்மாவை என்ன கட்டாயப்படுத்தினாங்க. அப்பா திரும்ப வந்தா நான் உன்னை எப்பவுமே தப்பு சொல்ல மாட்டேங்க்கா. ஆனா அப்பா வரலனா உன்னை நான் கண்டிப்பா மன்னிக்க மாட்டேங்க்கா. என்ன ஆனாலும் காராளி சந்திரன் பணம் கொடுத்து வாங்கின இந்த வீட்டில் நான் இனி இருக்க மாட்டேங்க்கா. அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன். நந்து, நந்து, ஹலோ. நான் தான் சந்திர. உங்க அப்பா திரும்ப வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். அதுக்காக நீ காத்துட்டு இருக்கிறதா இருந்தா ஒன்று தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ராத்திரி உங்க அப்பா வரமாட்டார். காம்பன்சேஷன் கொடுத்த விவரம் எல்லாம் உங்க அப்பாவுக்கு இன்னும் தெரியாது. நீங்க பண்ணது பயங்கரமான சூழ்ச்சி. இத சூழ்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும் துளசி? உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா வேற என்ன பண்றது? நீ என்ன ஏத்துக்காத வரைக்கும் அதுக்கான பலன் அனுபவிக்கிறது உன் வீட்டு ஆளுங்க தான். அதுக்கு நான் எப்படிமா பொறுப்பாக முடியும்? நான் இந்த நிலைமைக்கு வந்ததே என் மனசுல பதிஞ்சு போன உன் முகத்தால தான். அதை நான் உன்கிட்ட ஓப்பனாகவும் சொன்னேன். நான் ஆத்மார்த்தமா அப்படி சொல்லன்னு நினைச்சு நீ என்ன கண்டுக்கவே இல்லை. ஆனா அதுக்கான பலனை தான் இப்போ உன் அக்கா அனுபவிக்கிற. உங்க அப்பாவுக்காகவாவது நீ உன் மனசுல இடம் கொடுப்பேன்னு நினைச்சேன். உனக்கு அவரை வேண்டான்னா விட்டுரு. பசங்க பேர்ல இருக்கிற சொத்துக்களை என்னைக்குமே இழக்க போறது இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையில அவரு எங்கேயாவது இருந்துட்டு போறாரு. அப்பா திரும்பி வருவாருங்கிற நினைப்பு உனக்கு வேண்டவே வேணாம் துளசி. இனி தினம் தினம் ராத்திரி இப்படித்தாமா. என்னைக்காவது உங்க அப்பா திரும்பி வருவார்னு நீ கவலையோட காத்துக்கிட்டு இருப்பிய தவிர உங்க அப்பா வரப்போறதே கிடையாது. வருவாரு, நீ ஓகேன்னு சொன்ன.
என்னதான் வேணுமா? என்ன வேணும் துளசி? நம்ம எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டோம்க்கா? அப்பாவை திரும்ப கொண்டு வர. அப்பா நேத்து ராத்திரியே வந்துருவாருன்னு தானே சொன்னாரு. நீ ஒரு தடவையாவது கால் பண்ணி கேட்டியா? ஏன் அப்பா வரலையா? நேத்து ராத்திரி அப்பா வரல. இப்ப நீ எதுக்காக கூப்பாடு போடுற? வெளியூர்ல இருந்து இங்க வரணும்னா கொஞ்சம் டைம் ஆகும்ல. காம்பன்சேஷன் கொடுத்த விஷயத்த உன் ஹஸ்பண்ட் அப்பா கிட்ட சொல்லவே இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். உன் புருஷன் சொன்ன வார்த்தையை நம்பிதான் வீட்டை வித்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு நான் ஓகே சொன்னேன். அப்பா எங்க இருக்காருங்கிற விஷயமும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். காம்பன்சேஷன் கொடுத்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா அப்பா எனக்கு கால் பண்ணிருப்பாரு. ஆனா அப்பா பண்ணல. அதுல இருந்தே நல்லா தெரியுதே. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்பாவுக்கு அந்த விஷயமே தெரியாது. வேணும்னே உன் புருஷன் அப்பா கிட்ட அதை சொல்லவே இல்லை. என் வீட்டுக்காரர் எதுக்காக அப்பா கிட்ட மறைக்க போறாரு? இதனால என் வீட்டுக்காரருக்கு என்ன கிடைக்க போகுது? கண்டிப்பா அவர் அப்பாக்கு கால் பண்ணிருப்பாரு. ஆனா லைன் கிடைக்காததுக்கு இவரே ஏன் குறை சொல்ற? உன்னால இப்ப கூட அவரை புரிஞ்சுக்க முடியலையேக்கா. ஓ, என்னை விட அதிகமா என் புருஷனை உனக்கு தெரியுமா? அந்த ஆள் மனசுல என்ன இருக்குன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும். சி, வாயை மூடுறி. என் வீட்டுக்காரருக்கு உன் மேல ஆசை இருக்குன்னு தானே சொல்ல போற? இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. நான் உன்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் எனக்கு மட்டும் அப்பா இல்ல, உனக்கும் அப்பா தான். நீ நம்ம குடும்பத்தை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியும் அவர் உன்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சாரு. அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை நீ அவர்கிட்ட சொல்லு. அத கேள்விப்பட்டா உடனே அவர் திரும்ப வந்துருவாரு. அம்மாவோட மனநிலை வேற இப்ப சரியில்லை. நேத்து ராத்திரி முழுக்க அப்பா வருவாருங்கிற நம்பிக்கையில ஒரு நிமிஷம் கூட அம்மா கண் மூடல. இப்போ உயிர் மட்டும் மிச்சம் இருக்கிற எங்களுக்கு கொஞ்சமாவது கருணை காட்டுக்கா. எங்க கொஞ்சம் நில்லுங்க. என்னடி புதுசா ஏதாவது வேணும்னு சொல்ல போறியா? நீங்க இது வரைக்கும் அப்பா கிட்ட தகவல் சொல்லலையா? உங்க அப்பா கிட்ட என்ன தகவல் சொல்ற? ஓ, இப்ப அப்படி சொல்றீங்களா? காம்பன்சேஷன் கொடுத்து கேஸ முடிச்ச விஷயத்த நீங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓ, அதுவா? அந்த விஷயத்தை நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். வீட்டை வித்து அந்த பணத்தை காம்பன்சேஷன் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்க அப்பாவுக்கு அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். வீட்டை யாருக்கு வித்தீங்கன்னு கேட்டாரு. உன் பேர்ல நான் தான் வாங்கினேன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் உங்க அப்பா ஒரு வார்த்தை கூட பேசல. கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் திரும்பவும் கால் பண்ணப்போ கருணாகரன் சாருக்கு பேசவே விருப்பம் இல்லைன்னு போன் எடுத்தவர் என்கிட்ட சொன்னார். இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? விஷயம் கேள்விப்பட்டும் என் அப்பா ஏன் இன்னும் வரல? அந்த வீட்டை நான் வாங்கிட்டேங்கிறதுக்காக தான். காராளி சந்திரன் பணம் கொடுத்து வாங்கின வீட்டுல என்ன ஆனாலும் சரி உங்க அப்பா கருணாகரன்லாம் வந்து தங்க மாட்டார். அதுதான் உனக்கும் நல்லா தெரியுமே. அதை விட பெரிய அவமானம் அவருக்கு வேற என்ன இருக்க முடியும்? அவரோட வீட்டிலேயே வாடகை கொடுத்து வாழணுங்கிற எண்ணம் எப்படியும் உங்க அப்பாவுக்கு இருக்காது. நான் சொல்றதெல்லாம் சரிதானே மானசி? எப்படியும் உங்க அப்பா வந்து இங்க என்ன பண்ண போறாரு? இப்ப இருக்கிறதே 2 பஸ் தான். அது கண்டிப்பா நீ அவர்கிட்ட இருக்க போறதில்ல. அவர் வராம இருந்தா அத்தையும் துளசியும் நம்ம வீட்டிலேயே இருக்கலாம். பஸ் எல்லாம் உன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். சொல்ல வேண்டிய விஷயத்தையெல்லாம் நான் சொல்லிட்டேன். அவர் வரலாம், வராமலும் இருக்கலாம். அதுக்காக இனி என்ன யாரும் குறை சொல்லக்கூடாது. அப்பாவை தேடி யாரோ வந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு தான் நம்ம பதில் சொல்றது? போ, அப்பா கோயிலுக்கு போயிருக்காருன்னு போய் சொல்லிட்டு வா.
அண்ணே நீங்களா அண்ணே? உட்காருங்கண்ணே. இவளோட அப்பா கோவில் வரைக்கும் போயிருக்காரு. நீயே பானு சம்பந்தம் இல்லாம பேசுற? இவ்வளவு கஷ்டப்படுத்துவா? மச்சான் தலைமறைவா இருக்கிறத மறந்துட்டியா? சந்திரன் நல்லா ஏமாத்திட்டான்ல. உன்னை தவிர வேற யாராவது அந்த ஃப்ராடு சொல்றத நம்புவாங்களா? உண்மையிலேயே இதை கேட்டதும் நான் ஷாக் ஆகி உடஞ்சு போயிட்டேன். இப்படி உன்னை பண்ண வச்சது யாரு? உங்க பெரியப்பா ஜனார்த்தனன் தானே? அவரை போய் பார்க்கற. அவர் கைப்பற்றி ஏதாவது ஒரு விஷயம் விளங்கி இருக்கா சொல்லு. எல்லாம் ஒன்ன சொல்லணும். நீங்க அவளை குறை சொல்லாதீங்க. அவருக்கு கால் பண்ணி லைன் கிடைக்காம போனதுனால நான் தான் என் பொண்ணை இப்படி பண்ண சொன்னேன். இப்ப அவர் எங்க இருக்காருன்னு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றானே. அவன் உங்களை நல்லா பழி வாங்கிட்டான். உங்க வீட்டுல வேலை பார்த்தவன் தான் சிவராஜன். இப்ப இந்த வீடு அவன் கையில போயிடுச்சுல. மக பேர்ல தான் வீடு இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. இதெல்லாம் டெம்பரரி. சந்திரன் அந்த வீட்டை சிவராஜன் பேருக்கு உடனே எழுதிடுவான்னு என்கிட்ட வந்து கணேசன் சொன்னான். இந்த குடும்பத்தோட அழகான வீட்டை சிவராஜன் கிட்ட தார பார்த்துட்டியம்மா. உங்க அப்பாவால் இதை தாங்க முடியாதுன்னு நீ நினைச்சு பாத்தியா? இனி அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. போனது போச்சு. காம்பன்சேஷன் கொடுத்ததுனால உங்க அப்பாவை எப்படியாவது திரும்ப வர வைக்க பார்க்கணும். வெளிமாநிலத்தில் இருக்காருன்னு தானே சொன்னாங்க. எல்லாருக்கும் காம்பன்சேஷன் கொடுத்து முடிச்சிட்டோன்னு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆடை கொடுத்துடலாம். அவரை பற்றி தகவல் சொல்கிறவங்களுக்கு ஒரு சன்மானமும் அறிவிச்சிடலாம். உங்கள் அப்பா அதை பார்க்கலனாலும் வேற யாராவது அதை பார்த்து அவரை கண்டுபிடிக்கலாம். நீ போய் உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ எடுத்துட்டு வா. பாலு கவலைப்படாதம்மா. மச்சான் கண்டிப்பாக வந்துடுவா. நாங்கள் இருக்கோம். வர சொன்னீங்க முதலாளி? கருணாகரனோட பஸ்ஸை பத்தி பேசதா? நாங்க டைரக்டா இப்போ அதை அண்டர்டேக் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. அவங்ககிட்ட எல்லாம் விஷயத்த சொல்லி புரிய வச்சிருக்கிறேன். நீ எதுக்கும் ஒரு வாட்டி அவனுக்கு புரிய வை. சரி முதலாளி, நீங்க முதல்ல பாப்பாவை கூப்பிடுங்க. நான் பக்குவமா சொல்லி புரிய வைக்கிறேன். ஏமா மானசே, மானசே, மானசே. என்ன மாமா? இப்படி உட்காரு. பஸ்ஸை எல்லாம் திரும்பவும் ஓட வைக்கணும்னு நீ சொன்னல, அதுக்காக தான் கணேஷ் நான் திரும்பவும் இங்க வர வச்சிருக்கேன். என்ன ஏதுன்னு நீயே பேசிக்க.
அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா கணேசன்? கருணாகரன் சார் இப்போ ஊர்ல இல்லாதனால மகளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதுமா, இன்னும் 2 நாள்ல பஸ் ரோட்ல ஓடும். முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். ஏமா, நம்ம பழைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இப்ப தேவையா? அவங்க யாரும் வேண்டாம். நீங்க புது ஆளுங்களை ரெடி பண்ணுங்க. அப்படியே பண்ணிடுறேன். நான் முன்னாடியே அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். பஸ் சர்வீஸ் எப்படி லாபமா நடத்தணும்னு நான் காட்டுறேன். அப்படின்னா நான் இப்பவே கிளம்புறேன் முதலாளி. பஸ் இத்தனை நாள் ஓடாம இருந்ததுனால நிறைய வேலை இருக்கு. அதையெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா நீ கிளம்பு. அப்புறம் அந்த ஜனதாங்கிற பேரையும் மாத்திரு. திரும்பவும் வண்டி ஓடுறதா இருந்தா அதுக்கு காராளின்னு பேரை மாத்திரு. புரிஞ்சுதா? நீ கிளம்பு. சரி. சின்னாண்டி, இதை யார்கிட்டயும் சொல்ற சக்தி எனக்கு இல்ல. உன்கிட்டயும் என்னால மறைக்க முடியல, அதனால சொல்லிட்டேன். என்னால வாய் விட்டு கூட அழ முடியாம வாழ்ந்துட்டு இருக்க. நான் தெரியாம பண்ண இந்த தப்பை யார்கிட்ட சொல்றது? நந்து சொன்னது எல்லாமே உண்மையாயிடுச்சுல. கருணா மாமாவை சொல்லி அந்த ஆளு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டான். இங்க நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறோங்கிற எண்ணம் கூட அவனுக்கு இல்ல. இது எங்க போய் முடிய போகுதுன்னே எனக்கு தெரியல. கருணா மாமாவை எவ்வளவு நாள் அவனால அடைச்சு வைக்க முடியும்? அவன் எது செய்யவும் தயங்க மாட்டான். அவன் நோக்கம் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சா அப்பாவை கொல்ல கூட அவன் தயங்க மாட்டான். நீங்க இந்த வீட்ல இருந்தா தானே அந்த ஆளு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணுவான். இனி எதையும் யோசிக்க தேவையில்ல. போனது போச்சுன்னு அப்படியே விடுங்க. அப்புறம் அத்தையும் நீங்களும் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. இனிமே நீங்க எங்க வீட்லயே இருங்க அண்ணி. நீங்க ஏதாவது டிசிஷன் எடுங்க அண்ணி. எவ்வளவு நாள் தான் அந்த ஆள் பேச்ச கேட்டுட்டு இந்த வீட்லயே இருக்க போறீங்க? எங்களை நீங்க வெளியெல்லாம் பாக்குறீங்களா அண்ணி? நீ கிளம்பு, நான் யோசிச்சு சொல்றேன். நீ கிளம்பு. வீட்ல இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய் ஏய், நில்லு நில்லு. நீ அந்த ஸ்கூல் வாத்தியார் பாலனோட பொண்ணு தானே? ஏப்பா, இந்த சிலிப்பிக்கு வந்த திமிர பாரு. எம்மா பானு, பானு, எம்மா பானு, நேத்து தான் நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அதை கேட்ட உடனே ஓடி அடிச்சு நான் இங்க வந்துட்டேன். நீயும் பசங்களும் தனியா இருக்கும்போது நான் எப்படிமா அங்க இருக்க முடியும்? கருணாகரன் எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? எதுக்காக கருணாகரன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு? கோடிக்கணக்கான சொத்து தான் அவருக்கு இருக்கே, எதுக்காக அவர் பயந்து வாழணும்? நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா? நானும் இங்க கொலை வெறியில இருக்கேன். அதுக்கு ஏண்டி என்கிட்ட கோவப்படுற? பஸ் ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கான நஷ்ட ஈடெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமும் கருணாகரன் ஏன் வரல? ஏண்டி பானு, நான் கேட்கறதுனால எதுவும் நீ தப்பா நினைச்சுக்காத. நீ உண்மையிலேயே ஒரு அப்பாவிமா. இத ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைச்சு கருணாகரன் வராம இருக்காரா? என்ன வாய்ப்பு? இல்ல, கருணாகரன் பிசினஸ் அப்பப்ப அது இதுன்னு வெளியூர்லாம் போவார்ல. இந்த ஆம்பளைங்களே நம்பவே கூடாது பானு.
அங்க எங்கேயாவது சின்ன வீடு இருக்குதோன்னு யாருக்கு தெரியும்? ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போ. என்னது உன் வீடா? காராளி சந்திரா அவன் பொண்டாட்டி பேர்ல வாங்கின வீடு எப்படிடி உன் வீடு ஆகும்? எனக்கு எல்லாமே தெரியும்டி. உனக்கும் இவளுக்கும் உள்ள உரிமை எனக்கும் இருக்கு. நான் அழையா விருந்தாளியா வந்தேன்னு நினைக்காத. மானசி கூப்பிட்டு விட்டதால தான் நானே வந்திருக்கேன். இத பாருமா, எனக்கு பசி எடுக்குது, ஏதாவது சாப்பிட கொண்டு வா. வர வர பயங்கரமா பசி எடுக்குது. வா சாப்பிட கொண்டு வா. அம்மா, நீ போ. இனிமே இந்த கிழவியை நாம இங்க இருந்து அனுப்ப முடியாது. அது என்ன கேக்குதோ எடுத்துக்கொடு. நமக்கு தான் எந்த உரிமையும் இங்க கிடையாது. ஏய் துளசி, பயங்கரமா பசிக்குது, வாடி. இப்படி ஒரு தலைவிதி எந்த பொண்ணுக்காவது இருக்குமான்னா சத்தியமா இருக்கவே இருக்காது. உங்க அப்பா திரும்ப வரணும்னா அவளோட வாழ்க்கைய அவனுக்கு அர்ப்பணிக்கணும். வீட்டை விலைக்கு வாங்கிட்டு அவளை வீட்டுக்குள்ள பூட்டி போட்டு அவ மூச்சு முட்டி சாகடிக்க பாக்குறான். என்னால இப்ப எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சே மாமா. உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு யார் சொன்னா? இவ்வளவு நாளும் கருணா மாமா திரும்ப வர தடையா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. போலீஸும் கருணா மாமாவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. சந்திரன் சொன்னதை தான் நீங்க முழுசா நம்புனீங்க. இப்ப அவன் யாருன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு இல்ல. இனி உங்க அப்பாவுக்கு ஆபத்துன்னு சொல்லி நீயும் துளசியும் சட்டத்தோட வழியை தேடுங்க. ஒரு பொண்ணை அவன் பயமுறுத்தினானா நம்ம அடங்கி போயிடலாமா? லீகலா மூவ் பண்ண நீ தான் துளசியை கைட் பண்ணணும். பஸ் ஆக்சிடென்ட் ஆனதால மட்டும் உங்க அப்பா தலைமறைவாலாம் போகல. காராளி சந்திரன் தான் அவரை கடத்திட்டு போயிட்டான்னு போலீஸ்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீ மட்டும் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தனா கருணா மாமாவை அந்த சந்திரனை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவான். இனி அப்படி பண்றதுதான் நல்லது. சந்திரன் உங்ககிட்ட கருணை காட்டுவான்னு மட்டும் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. மனுஷத்தன்மையே இல்லாதவன் தான் சந்திரன். நீயும் இப்படி வீட்டை விட்டு வெளியவே இருக்காம இனி எப்பவும் அவங்க கூட தான் இருந்தாகணும். இப்போ அந்த வீட்டுக்கு ஓனர் அவங்கிறதால கண்ட நேரத்திலேயே அவன் அந்த வீட்டுக்குள்ள வருவான். அவனை யாராலையும் தடுக்க முடியாது. நீ இப்பவே கிளம்பு நந்து. அப்புறமா நீ துளசிக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வை. என்ன துளசி அக்கா இங்க வந்து உட்காந்துருக்க? அந்த கும்முடி அம்மா வந்திருக்காங்க. வந்ததுல இருந்தே ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் இப்ப வந்ததே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான். நான் இங்க வந்தது இவளுக்கு பிடிக்கல. என்ன விஷயம்? அப்பா வருவாருன்ற நம்பிக்கையில இவ்வளவு நாள் நம்ம காத்திருந்தோம். இனிமே அந்த நம்பிக்கை கை கொடுக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பா எங்க இருக்காருன்னு சந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும் அக்கா. அப்பா அவனுக்கு கால் பண்ணதும் அவன் அப்பாவுக்கு கால் பண்ணதும் எல்லாமே அவனோட கால் லாக்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். அதை வச்சு கூட அப்பா எங்க இருக்காருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம ஏன் இன்னும் சும்மா இருக்கணும்? நாம என்ன பண்ண முடியும் நீ சொல்ற? நாம கேஸ் கொடுக்கலாம். இப்பவே ஏன் கேஸ் கொடுக்கலன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அக்கா. என்னன்னு சொல்லி நம்ம கேஸ் கொடுக்க முடியும்? சந்திரனை குற்றவாளி ஆக்கவா? நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் கம்ப்ளைண்டா கொடுக்கலாம். அப்பாவை சந்திரன் தான் மறைச்சு வச்சிருக்காங்கிறதுல
நம்ம யாருக்குமே டவுட் இல்லை. அப்புறம் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கோம்? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாம அந்த முடிவு எடுக்கலாமே. ஒருவேளை அவரு கருணை காட்டினா? இதுக்கு மேல நீ அவரை நம்புறியாக்கா? நான் இனிமே சும்மா இருக்க மாட்டேன். இனி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சந்திரனுக்கே ஆப்பு வைக்க பாக்குறாங்களா? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவன் என்ன வர சொல்லியிருக்கான். தம்பி, இப்ப இந்த ரூட்ல பஸ் ஏதாவது வருமா? 5 நிமிஷத்துல வரும். ராமச்சந்திரா, என்ன ராமச்சந்திரா இப்ப பஸ் ஓட்டுறது இல்லையா? ஜனதா பஸ் இல்லாததுனால எனக்கு வேற எந்த வேலைக்கும் போக பிடிக்கல. ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் வரலன்னு பஸ் ஓட்ட கூப்பிட்டாங்க. ஆமா, இப்ப ஜனதா பஸ் ஓடுறது இல்லையா? என்ன சார் கிண்டல் பண்றீங்களா என்ன? அட, எங்க முதலாளியோட பஸ் எல்லாம் சந்திரனோட கேரேஜில் தான் இருக்கு. தலைமறைவா இருக்கிற கருணாகரன் சார் வந்தாதான் அந்த பஸ் எல்லாம் வெளியே வரும். ஜனதா பஸ் திரும்ப ஓட ஆரம்பிச்சிடுச்சுங்கிறதே உனக்கு தெரியாதா? என்ன சார் நீங்க என்னதான் சொல்றீங்க? முதலாளி ஐயா வராம எப்படி பஸ் லைன்ல ஓடும்? நீ எல்லாம் என்ன கண்டக்டரியா? பஸ் ஓடுறத பார்த்த நான் என்ன பைத்தியக்காரனா? 10 மணி பஸ் போய் இப்போதான் 1/2 மணி நேரம் ஆகுது. நான் பார்த்துட்டு தான் வர்றேன். அட ஆமையா, காராளி சிவராசன் தான் பஸ்ஸை வெளியே ஓட வச்சிருக்கான். கருணாவோட மேனேஜர் கணேசன் இப்ப காராளி பஸ்ஸோட மேனேஜர். எனக்கு எதுவுமே தெரியாது. நீ தான் கண்டக்டரா இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஏப்பா நந்து, அண்ணா உங்க பஸ் ஓட ஆரம்பிச்ச விஷயம் உனக்கு தெரியுமாப்பா? என்ன சொல்றீங்க ராமச்சந்திரா? நம்ம 10 மணி பஸ் ஓடுறத மோகன் சார் பார்த்துருக்கிறாரு. காராளி சிவராஜன் தான் பஸ்ஸுக்கு ஓனர்னு சொல்றாங்க. கணேசன் இப்போ அவங்களாம் மாறிட்டான்ப்பா. காராளி பஸ்ஸோட மேனேஜரே இப்போ அவன் தானா? அவன் ஒரு ஃப்ராடுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. நீங்க வண்டியில இருங்கண்ணா. தம்பி, இப்ப பஸ் வருமா வராதப்பா? எனக்கு தெரியாது. என்னம்மா, உன்னோட வீட்டுக்காரன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னங்க சொல்றது, வண்டியில இருந்து விழுந்ததுல இருந்து வேலைக்கே போறது இல்ல. இப்ப ஏதோ சின்ன கடையில வேலை செய்யறாரு. தினம் அவர் குடிக்க மட்டும் ரெடி பண்ணிப்பாரு. அத பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனையெல்லாம் தான் நான் பாத்துக்கிறேன்ல. அந்த நம்பிக்கையில தாங்க இருக்கேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க. சரியா 10 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன். ஏங்க அப்புறம் என்ன வேணும் சொல்லு. நைட்ல பின்புறமா நீங்க வரத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னடி, என்ன தவிர வேற யாராவது வந்து போறானா என்ன? 8 மணிக்கு அப்புறம் உன் புருஷன் கண்ணே திறக்க போறது இல்ல. ஐயோ அது இல்லைங்க, பின்புறத்துல ஒரு பழைய கிணறு இருக்கு. அதுக்கு ஒருவேளை நீங்க அதுல விழுந்துட்டா என்னையும் என் பசங்களும் யாருங்க பாத்துப்பா? உன் கரிநாக்க வச்சு எதுவும் சொல்லாதீ. நானே ராத்திரி தவழ்ந்து தான் வரேன். ஆனா எங்க பாருங்க, கணேசன் நிக்கிறான். நீ கிளம்பு. போ போ. என்ன சொல்றேன் கேளு, போ. எங்களை பார்த்ததும் தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? டேய் தம்பி, நான் எதுக்குடா உன்னை பார்த்து பயந்து ஓட போறேன்? அந்த அளவுக்கு நீ என்ன பெரிய ரவுடியா? அப்புறம் தம்பி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் உன் சம்பாத்தியத்தில் வாழல. நீ என்கிட்ட ஒரு தடவை வாழாட்டினதுக்கு நீ என்ன பாடுபட்டேங்கிறத மறந்துடாத. அந்த கேஸை நான் இன்னும் திரும்ப வாபஸ் வாங்கல. மறுபடியும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வெய்யி, நீ என்ன ஆவங்கிறத ராமச்சந்திரா நீ எடுத்து சொல்லியா? கேஸுங்கிற பேரை சொல்லி நான் பயன்படுத்தலாம்னு நினைக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு இருந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. ஏற்கனவே நீங்க எம்எல்ஏ கொடுத்தது போய் கேஸ் தான். இந்த முறை உண்மையாவே உன்னை பொழந்துட்டு ஸ்டேஷனுக்கு நானே சந்தோஷமா போவேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா.
இந்த ஆளை அடிச்சா நமக்கு தான் அசிங்கம். எங்க பஸ்ஸை ஓட வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஓனர் தான் வண்டியை ஓட்ட சொன்னாங்க. காராளிக்காரங்க தான் உன் ஓனரா? காராளிக்காரங்கெல்லாம் ஓட்ட சொல்லல தம்பி. பஸ்ஸை ஓட்ட சொன்னது அதுக்கு ரொம்பவே தகுதியான ஆள் தான். கருணாகரன் சாரோட மூத்த பொண்ணு மானசி. உனக்கு சந்தேகம் இருந்தா மானசி கிட்ட கேட்டுப்பாரு. அதை விட்டுட்டு என்கிட்டலாம் வந்து கேட்காத. மேலப்பாட்டு வீட்டுக்கு இப்ப மானசி தான் முதலாளி. அதனால அவங்க சொல்றத தான் நான் கேட்பேன். என்னடா தம்பி வாயை மூடிட்ட? இன்னும் பால் குடியே மாறல, அதுக்குள்ள ரவுடி கிவுடின்னு வந்துட்டான். முடியாமா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சந்திர இங்க இல்லையாமா? அவர் வெளியே கிளம்பிட்டு இருக்காருமா. என் மாமனார் வீட்டோட லேட்டஸ்ட் நியூஸ் என்னமா? பயங்கரமான நியூஸ் இருக்கு. பால் ஊத்தின கையையே கடிக்க பாக்குறாங்க. நன்றியே இல்லாத ஜனங்க. ஏப்பா நீ பணம் போட்டு வாங்கின வீட்ல இருந்துகிட்டே உனக்கே ஆப்பு வைக்க பாக்குறாங்க. என்ன விஷயங்கிறத தெளிவா சொல்லுங்க. உன் பேர்ல துளசி கேஸ் கொடுக்க போறாளாம். கேஸ் கொடுக்க போறாளா? அவ என்னன்னு கேஸ் கொடுக்க போறா? கருணாகரனை எங்கேயோ கடத்திட்டு போய் நீ தான் மறைச்சு வச்சிருக்கன்னு அவ கேஸ் கொடுக்க போறாளாம். உங்ககிட்ட இதை யார் சொன்னா? நந்துவும் துளசியும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்கள வச்சு இத பண்ண வைக்கிறது யாருன்னு தெரியுமா? ஜெயகிருஷ்ணன். இதுக்கெல்லாம் மூல காரணமே அவன்தான். அவன் இப்ப செய்ய போறது நன்றி கெட்ட வேலை தானமா? கருணாகரனை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னா அதை முதல்ல அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். ஒருவேளை அவன் மட்டும் அப்படி முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் கருணாகரனை திரும்ப நான் வர வைக்க மாட்டேன். அந்த ஜெயகிருஷ்ணனே அவ அப்பனை வர வைக்கட்டும். சந்திரனுக்கு எதிரா ஜெயகிருஷ்ண பேச்சை கேட்டு துளசி கேஸ் கொடுத்தான்னா அதால பாதிக்கப்பட போறது நீதான். நான் சொன்ன மாதிரி காட்டிக்காத. ஸ்மிதா வீட்ல இல்லையாமா? பயங்கரமா பசிக்குது. சாப்பிட உள்ள ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன். நீ மானசிக்கிட்ட ஏன் இது வரைக்கும் இதெல்லாம் சொல்லன்னு தான் நான் யோசிக்கிறேன். அவ புருஷனோட நோக்கம் என்னன்னு அவ தெரிஞ்சுக்க வேணாமா? சந்திரன் என்ன தப்பு பண்ணாலும் மானசி கண்டிப்பா பொறுத்துப்பா. ஆனா சொந்த தங்கச்சி மேலேயே அவன் ஆசைப்படுறான்னு சொன்னா எந்த பொண்ணும் பொறுத்துக்கவே மாட்டான். சந்திரன் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரன்னு அவளும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பால. நான் இத அவகிட்ட சொல்லலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் கூட ஓடி போயிட்டு அவ திரும்ப வந்த அன்னைக்கே நான் இத அவகிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவ ஓங்கி என்ன அரைஞ்சு ரூமை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டா. இப்பவும் அப்பா காணாம போனதுக்கு அப்புறம் நான் இத அவகிட்ட சொன்னேன். ஆனா அத அவ பெருசா கண்டுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அவ சந்திரனை நம்புறா. வரதட்சணை கொடுக்காததுனாலதான் சந்திரன் அவளை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு அவன் நினைக்கிறா. நான் சந்திரன் மேல ஆசைப்படுறேன்னு அவன் நினைக்கிறா. நான் என்ன பண்றது ஜெயமாமா? அவன் மேல இன்னும் அவ பைத்தியமா தான் இருக்காளா? சந்திரன் அவன் மேல வெறுப்ப காட்ட காட்ட அவளுக்கு எங்க மேல இருக்கிற பாக அதிகமாகிட்டே தான் இருக்கு. உங்க எல்லாரையுமே அவ எதிரியா பார்த்தான்னா அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி அவ யார் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டா.
எனக்கு வந்த கல்யாண வரனை கெடுத்து விட்டதும் நந்துவ போலீஸ்ல மாட்டி விட்டதும் சந்திரன் தான் சொன்னா. அவ அதை பெருசா எடுத்துக்கவே இல்ல. அப்பாவை கடத்தி வச்சிருக்கிறதே அவன் தான் சொன்னா. அவ என்னதான் அடிப்பா. வீட்டை அவ பேர்ல எழுதி வச்சதுக்கு எல்லாரும் என்னதான் குறை சொன்னாங்க. இனி அப்பா இல்லாததால எங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி மானசியும் சந்திரனும் அங்க வந்து வாழ்ந்தா எங்களால என்ன பண்ண முடியும்? இனி அவன்கிட்ட இருந்து என்னால தப்பவே முடியாதுமா. எங்க வாழ்க்கை எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் வரேன் ஜெயமாமா. அம்மாவுக்கு துணையா ஸ்ரீலக்ஷ்மியை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நான் உன்னை ட்ராப் பண்றேன். வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். நீங்க கிளம்புங்க. சும்மா நின்று பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியலையே. அவனுக்கும் அவளுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் விட போறதில்ல. சந்திரன், உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாத துளசி. நான் இப்ப கால் பண்ணது வேற ஒரு விஷயம் கேட்கத்தான். ஆமா, ஏதோ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் காணவில்லைன்னு உங்க அப்பா போட்டோ வந்ததா கேள்விப்பட்டேன். அப்பா திரும்ப வந்துருங்க, இழப்பீட்டு தொகையெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு வேற போட்டிருக்கீங்களாமே. கருணாகரனை கண்டுபிடிச்சு கொடுத்தா நல்ல சன்மானம் வேற கொடுப்பீங்களாமே. அந்த விளம்பரத்தை நான் இன்னும் பார்க்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்கிறேன். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? ஜெயகிருஷ்ணனா இல்ல அவன் அப்பனா? யாரா இருந்தாலும் வெட்டியா பணம் செலவாகுமே தவிர இதனால எல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஆளு பேப்பரை பார்த்தா தானே உங்க விளம்பரத்தை பார்ப்பாரு. ஒருவேளை விளம்பரத்தை பார்த்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஆளை கண்டுபிடிக்க பார்த்தாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறதில்ல. அந்த ஆளு திரும்ப வரணும்னா நான் மனசு வைக்கணும். எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியும்ல. எதுக்கு துளசி தேவையில்லாம உங்க அப்பனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? பாவம், உங்க அப்பன் இல்ல, கொஞ்சம் கருணை காட்டுமா. என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ கேவலமானவனா இருந்தா கூட சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்னு நினைக்கிற ஆம்பளைன்னு நினைச்சேன். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. கொடுத்த வாக்க காப்பாத்த தெரியாத வக்கில்லாதவன் நீ. இல்லனா இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணுவியா? ஒரு ஆளை ஏமாத்துறதுக்கு கூட ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்க நீ மனுஷனே கிடையாது. நாளைக்கு நம்ம திருச்சி கரூர்லாம் போயிட்டு வரலாங்க. அங்க நம்ம சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்களே. சரி, அப்ப அதை முடிச்சிடலாம்.
சொல்லுங்க. ஹலோ, நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல இருக்கீங்களா? பொண்ணோட கல்யாணம் நெருங்கிட்டு இருக்குல்ல, அந்த வேலை விஷயமா லீவ் போட்டிருக்கேன். நான் இப்போ கால் பண்ணதே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான். அதுக்காக நீங்க உடனே தப்பாலாம் நினைக்காதீங்க. நாம கேட்ட பார்த்த விஷயத்த சொல்லாம இருக்க முடியாதுல்ல. என்ன விஷயங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.